Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 45 மும்பை இந்தியன்ஸ் விஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். வான்கடையில் மும்பையில் தான் மேட்ச் நடக்குது, லக்னோவில் இல்லை. ஸோ இது வந்து சண்டே டபுள் ஹெட்டர், மதியம் மேட்சஸ் கொஞ்சம் விக்கெட் வந்து ட்ரையாக இருக்கும் வெயில்னாலன்றனால இன்னுமே பேட்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதை பற்றி பேசலாம். நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல் ஸ்டாட்ஸ் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோவுக்கு லைக்ஸ் அதிகமாக இருந்தால் தான் பீப்புள்ஸ் நீங்கள் லைக்ஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த வீடியோவை வந்து யூடியூப் கொண்டு போய் மற்றவங்ககிட்டையும் சேர்க்கும், சஜஸ்ட் பண்ணும். அதுதான் யூடியூபோட அல்காரிதம். ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் இருந்து பார்த்துலாம். சண்டே 27 ஏப்ரலில் மதியம் மேட்ச்சு. ஸோ 7:30க்கு இன்னொரு மேட்ச்ன்றது இருக்குது. அதுக்கான வீடியோவும் வரும். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 122 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் 170+. சேசிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேபி டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து சேசிங் தான் போவாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வான்கடே ஸ்டேடியமில் 3 மேட்ச் நடந்திருக்கு இந்த சீசனில். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி vs எம்ஐ ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணி அதிக ரன் 230 அடிச்சுட்டு எம்ஐ 200 ரனில் ஒரு 9 விக்கெட் விட்டு அடிக்க முடியாமல் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஃபார்முக்கு வந்ததுனால உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க, 160 ரன் அடித்தாங்க. எம்ஐ சேசிங்கில் 160 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் மேட்ச் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சு. அதே ஒன் சைடாக ஒரு லாஸ்ட் 2-3 மேட்சாக எம்ஐ வந்து ஒன் சைடாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பராக ஒரு கடப்பார டீமாக வந்துட்டாங்க. யாராக இருந்தாலும் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் போயிட்டால் கண்டிப்பாக எல்லா டீம்ஸுக்கும் ரொம்ப டஃப்ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. பிளே ஆஃப்குள்ளே போயிட்டால் கண்டிப்பாக கப்படிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அப்படின்றப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக போயிடுச்சு. அதில் ஒரு 170 அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஸோ அதுக்கப்புறம் சேசிங்கில் ஈஸியாக 2-3 பேட்டர்ஸே அடித்து முடிச்சுட்டாங்க சிஎஸ்கேவை. ஸோ ஒரு ஒன் சைட் கேமாக போயிட்டுருக்கு. பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு மேட்ச்சில் சராசரியாக ஒரு இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விக்கெட்டுன்றது விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் 6 விக்கெட்டு. பிளாக் சாயில் பிச்சு, ரெட் சாயில் பிச்சு ரெண்டுமே இருக்குது. ரெண்டுலேயுமே பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாதிரி வான்கடையை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் பேஸ் பவுலர்ஸ், எந்த பிச்சாக இருந்தாலும் பேட்டர்ஸ் பேஸ் பவுலர்ஸ் தான். மிடில் வந்து டைட் பவுலிங் பண்ணலாம். சாண்டர் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் டைட் பவுலிங் பண்ணலாம். மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம் கரண் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத தவிர மற்றபடி பேசஸ் தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் அதிக விக்கெட் விழுகும். ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது வான்கடையில் நிறைய பார்த்துருப்போம். ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் ட்ரபுள்ன்றது இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே பேசிடலாம். ஸோ இதுதான் பிச்சு ரிப்போர்ட்டு. நம்ம அடுத்தடுத்த ஸ்டாட்ஸுக்குன்றது போயிடலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் தான் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங்லாம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 28 மேட்ச்சில் ஒரு 150 கீழே போயிருக்கு. 30 மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு 190+ போயிருக்கு. அதிகபட்சமாக 36 மேட்ச்சில் ஒரு 180+ போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 170+ ஸ்கோருன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மதியம் மேட்ச்சு அது முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா பயங்கரமாக விக்கெட் ட்ரை ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரை ஆகிறனால உங்களுக்கு பேட்டிங் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். ஸ்பின்னுமே டேர்னுன்றது கொஞ்சம் கம்மியாகிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈடன் கான்ஸ்மே பொறுத்த வரைக்கும் வான்கடே மாதிரி ஒரு நியூட்ரல் ட்ராக் தான். பட் அந்த லக்னோ vs கேகேஆர் ப்ளே பண்ண மதிய மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 230 விக்கெட் அடித்தாங்க. ரெண்டு டீமுமே 200க்கு மேலே அடித்தாங்க. கேகேஆர் அடிக்க முடியாமல் தோற்றுட்டாங்க சேசிங்கில். லக்னோ வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பட் பேட்டிங்க்கு பயங்கரமாக இருந்துச்சு. நோட் பண்ணக்கூடிய விஷயம் மதிய மேட்ச்சு. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோட்டு, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 122 மேட்ச்சில் பேசஸ் நான் சொன்ன மாதிரி 747 விக்கெட் இருந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 விக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க பேசஸ். ஏன்னா ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது வான்கடையில் கண்டிப்பாக இருக்கும். ஏர்லியராக 1 or 2 விக்கெட்ஸ் கொஞ்சம் வீக்காக இல்லை எடுத்தோன்னே அடிக்க போகிற பேட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆத்தென்டிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் தப்பிக்க முடியும். விராட் கோலி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸ்பின்னர் ஃபில் சால்ட் மாதிரி இருக்க பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ட்ரெண்ட் போல்ட் ஃபில் சால்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் யார் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, யார் அடிப்பான்றதை பார்த்துடலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மற்றபடி பேசஸ் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேன்ஸ்க்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபபிள் பிளேயிங் 11 நம்ம கடப்பார மும்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், தீபக் சகர், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்டர், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ். இந்த இடம் மட்டும் மாறும். யாரை வேணால் யூஸ் பண்ணுவாங்க. 3 பிளேயர் சாய்ஸ் இருக்குது. விக்னேஷ் புதூர், கரண் சர்மா, அஸ்வினி குமார். ஸோ அஸ்வினி குமார் வந்து வான்கடையில் யூஸ் பண்ணாங்க போன மேட்ச் 1 விக்கெட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. எகெயின் அஸ்வினி குமார் உள்ளே வரலாம். இல்லை கரண் சர்மாவுக்கு ஒரு மேட்ச்சில் இன்ஜுரின்றதாச்சு. அது சரியாயிடுச்சு அப்படின்னா கரண் சர்மாவை கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் யூஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை விக்னேஷ் புதூரே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த இடம் மட்டும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ 2 பிளேயர் உள்ளே வரலாம். ஸோ இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது கண்டிப்பாக. மிச்சல் மார்க்ரம்,
நிக்லஸ் புரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதானி, டேவிட் மில்லர், சாதுல் தாகூர், திக்வேஷ் சிங், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ். நல்லா ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலரு பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய், அப்துல் சமாத். ஸோ அதுதான் அவங்களோட ப்ராபபிள் 12ஆக இருக்கும். பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி மயங்க் யாதவ் ப்ளே பண்ண வச்சாங்க அப்படின்னா ரவி பிஷ்னாயை தூக்கிட்டு ரொம்ப அடி வாங்குறதுனால மயங்க் யாதவ் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்துல் சமாத் கண்டிப்பாக உள்ளே இருப்பார். ரவி பிஷ்னாயை எடுத்துகிட்டு அவர் பிளேஸை வந்து திக்வேஷ் சிங்குக்கு கொடுத்துட்டு அவரை வச்சு ஒரு 4 ஓவர் போடலாம். மார்க்ரம் வந்து உங்களுக்கு பவுலிங் போகிறாருனால அதான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மயங்க் யாதவோட போகலான்னு சொல்லி ரவி பிஷ்னாயை எடுத்துகிட்டு மயங்க் யாதவும் பிரின்ஸ் யாதவும் ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரும் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 மாற்றங்கள். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்ட்ரால் டிப்ஸ் வீடியோ. எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்லேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இப்போ எப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியும் நம்ம வித்ட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய டிடிஎஸ் அமௌண்ட்டையும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேஷாக ப்ளே பண்ணுறது கொடுத்துருவாங்க. ஆப்லேயே திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல விஷயம் தான். இப்போ அதில் எனக்கு வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கேஷ் வேணாம் வித்ட்ரால் பண்ணுறப்ப அப்படின்னு நினச்சிங்கன்னா விசன் லெவனில் நீங்கள் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2400 வரைக்கும் டிடிஎஸ் இல்லாமல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ 100 ரூபாயில் 2400 போட்டிருக்கேன் நான் பாருங்கள். உங்களுக்கு டிடிஎஸ் இருக்காது, ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து 10 ருபீஸ் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் சார்ஜ் 10 ரூபா எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேங்க்கில் வந்துடும். அதுதான் ஃபாஸ்டஸ்ட் வித்ட்ரால் விசன் லெவனில் இருக்குது. ஸோ இல்லை வேணாம் நார்மல் வித்ட்ரால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்குள்ளே வந்துடும். அப்போ உங்களுக்கு 2400 அப்படியே வந்துடும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்ப வித்ட்ரால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுவோம். அப்படின்றப்போ நீங்கள் இப்போ ஒரு 5000 ருபீஸ் நீங்கள் வேணும் வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2400 நாளைக்கு ஒரு 2400 வித்ட்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் எடுக்காமே உங்கள் காசு அப்படியே பேங்க்கு வந்துடும். ஸோ இது ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டுக்கு மேலேயும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எடுக்கக்கூடிய டிடிஎஸை உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கேஷாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டில் இந்த டிப்ஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மேட்சுக்கான பிளேயர்ஸ் யார் ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட்ஸ் வச்சுருக்கான்றதை பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே லோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி குமார் மட்டும்தான் கொஞ்சம் லோ ஸ்டாட்ஸில் இருக்கார். மற்றபடி எல்லாருமே ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இந்த இமேஜில் இல்லாத இன்னும் 2-3 பேருக்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதை நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ நான் பேசுகிறப்போ கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு மேட்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூவில் 30+ ஆவரேஜும் ஹெட் டு ஹெட்டில் 25+ ஆவரேஜும் வச்சுருக்காரு. நோட் பண்ணிக்காங்க. லக்னோவுக்கு எகென்ஸ்டாக 25ம் வென்யூவில் 30 வச்சுருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்யூவில் 15 மேட்ச்சில் 16 விக்கெட்டுன்ற எடுத்திருக்காரு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஹெட் டு ஹெட் எகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 9 விக்கெட். லக்னோவுக்கு எகென்ஸ்டாக 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஸ் கானுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. போன மேட்ச்சை நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாட்ஸ் இருக்கப்போ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணவும் வச்சார். ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக ட்ரீம் டீமுக்குள்ளேயே வந்தார். 2-3 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்லேயும். ஸோ ஸ்டாட்ஸ் இருக்கப்போ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பவுலர் சார். ஸோ ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வென்யூலேயே 2-3 விக்கெட்டுன்றது சேர்த்து பிக் பண்ணி வச்சுருக்காரு ஆவேஸ் கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேட்ச்சில் 8-9 விக்கெட்டுன்ற எடுத்திருக்காரு. நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஆவேஸ் கானுக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் அதாவது மும்பைக்கு எகென்ஸ்டாக 6 மேட்ச்சில் 11 விக்கெட்டும் அதே மாதிரி வென்யூவில் 6 மேட்ச்சில் 9 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு ஆவேஸ் கான். நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்டாட்ஸ்னு இருக்குது. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்லேருந்து சென்சபிளாக ஆடிட்டுருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் தெரிகிறாரு. தேவையில்லாத ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆகிறது இல்லை. ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சில் இருந்து. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரும் வென்யூவில் 30+ம் உங்களுக்கு ஹெட் டு ஹெட்டில் 25+ம் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் நான் மேட்ச்சுக்கு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வான்கடையில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்காய தவிர்த்து வேறு வென்யூவில் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனாலும் 15 ரன்னு ஒரு 16 ரன்னு அடிக்கிறனால அவர் ஈஸியாக ட்ரீம் டீம் வந்துடுறாரு தவிர்த்து மற்றபடி அதை வந்து நம்ம ஒரு 15 ரன் 16ன்றதை ஃப்ளாப்புன்றதான் எடுத்துக்க முடியும். அப்படின்றப்ப மற்ற வென்யூவை கம்பேர் பண்ணுறப்போ வான்கடையில் 30+ ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. ஸோ வான்கடையில் பர்ஃபார்ம் பண்ண எல்லா மேட்சுமே 30+ ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. நல்லாவே அடிச்சு ட்ரீம் டீமுக்கு வந்திருக்காரு. ரிக்கில்டனா வான்கடைனா கண்டிப்பாக நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் மேட்ச் அனலைஸ் அப்போ நம்ம பேசலாம். ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருமே ஒரு 35+ வென்யூவில் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 25+ வச்சுருக்காரு. இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப ஒரு புவர் ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் வர மாட்டேங்கிறாரு. அவரோட பொசிஷனை மாற்றி விட்றாங்க. நிக்லஸ் இவர் தான்
மேபி ஆயுஷ் பதானி 1 ரன் போயிட்டு இவர் 2 ரன் வந்துட்டு நிக்கோலஸ் புரானை மிடில் தான் அனுப்பணும். அப்போ தான் அவருடைய ஃபுல் ஃபார்ம்ன்றது அவருக்கு வரும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டவுனில் 3 மேட்ச் 1 ரன் வந்தார். 3 மேட்ச்மே ஃப்ளாப் லாஸ்ட் 3 மேட்ச்சு. ஸோ அவரோட ஃபார்மையும் இவருக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்ததாக மார்க்ரமை பார்த்துடலாம். மார்க்ரமுக்கு ஹெட் டு ஹெட்டில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக 40+ ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. அதே மாதிரி வென்யூவில் 28 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த இமேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. இன்னும் 2-3 பேருக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையா பிளேயர்ஸ் எக்கச்சக்க ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அதன்படியே போனாலே ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கரண் சர்மாவுமே நல்ல விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ அவருமே ஒரு 1-2 விக்கெட்ஸ்ன்றது ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி சேர்த்து பிக் பண்ணியிருக்காரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்யூவில் 35+ ஆவரேஜும் ஹெட் டு ஹெட்லேயும் உங்களுக்கு டீசென்ட் ஆவரேஜ் 25+ ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. அஸ்வினி குமார் இந்த வென்யூவில் உங்களுக்கு 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு கம்மியானது இருக்குது. ஸ்டில் ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் தான். அதுவுமே வென்யூவில் விக்கெட் எடுக்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம்னால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட் டு ஹெட்டில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் வென்யூவில் வெறும் 18 ஆவரேஜ்ன்றதை இருக்குது. ஸோ அதை கீழே வச்சுருக்கேன். ஜாஸ்பிரிட் பும்ரா வந்து லக்னோவுக்கு மேட்ச் கூட விக்கெட் எடுக்கல. அவருக்கு எகெயின்ஸ்டாக அதாவது லக்னோவுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் வான்கடேயில் 44 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 52 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த இமேஜில் இருக்க பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸு. நான் மிச்சம் இருக்க பிளேயர்ஸை வந்து நான் கண்டிப்பாக மேட்ச் அனலைஸ் அப்போ சொல்லிடுறேன். நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். செகண்டரி ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஆயுஷ் பதானி இந்த மாதிரி அங்கீஸ்டாக வந்துச்சு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தினாங்க. சூப்பராக ஆடுறாங்க. அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அதிகபட்சமாக ரன்கள் அடிச்சிருக்காங்க. இன்னுமே அதையும் தாண்டி செகண்ட் பேட்டிங்கில் இப்போ கிடச்சாலுமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதானிக்கு சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. லக்னோ கிரவுண்டில் அவரோட ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். பட் இந்த வான்கடேயில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ப்ளஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் தாராளமாக ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் உங்களுக்கு விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹராக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், டெத்தில் போடுறப்போ நல்லா அடி வாங்குறதுனால ட்ரெண்ட் போல்ட் அதாவது தீபக் சஹரா ஃபஸ்ட்டே பவர் பிளேக்குள்ளேயே 4 ஓவர்ன்றதை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த 7வது ஓவருக்குள்ளேயே நான் ஃபஸ்ட்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டை தான் பேக் பண்ணுறாங்க டெத் பவுலிங்க்கு. அவருமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. யாக்கர்ஸை கரெக்டாக நெயில் பண்ணுறாரு. அப்படின்றப்போ விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார். SRH கூட ஒரு 1 சைட் மேட்சாக போச்சு அந்த மேட்ச். ஸோ இவங்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆயுஷ் பதானி நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானோட ஸ்டாட்ஸு ஃபஸ்ட் பேட்டிங்னாலுமே நல்லா அடிக்கலாம். பட் ஸ்டில் நிக்கோலஸ் புரான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 40 அடித்தார்னா செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 70 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ் இந்த சுத்தமாக இல்லை. 3 மேட்சாக ஃப்ளாப்பு. நம்ம அந்த மேட்ச் அனலைஸ் அப்போ பேசலாம். ஸோ தீபக் சஹர் செகண்ட் பவுலிங் இப்போ தான் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறப்ப தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. டேவிட் மில்லரும் சேஸ் பண்ணுறப்ப தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப 15 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. டேவிட் மில்லர் சேஸ் பண்ணுறப்ப 50 ஆவரேஜ்னு வச்சிருக்காரு. ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. ஸோ நிக்கோலஸ் புரான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு 30 ஆவரேஜும் செகண்ட் பேட் பண்ணுறப்ப 40 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ இந்த செகண்டரி ஸ்டாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு ஸ்டாட்ஸே இல்லை. இப்போ ஆயுஷ் பதானிக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டாட்ஸே இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு அவர் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் செகண்டரி ஸ்டாட்ஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அனலைஸ் அப்போது பார்த்துடலாம். மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லியில் விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐபிஎல் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற டீமுக்கு தான் ஏர்லியில் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது செகண்ட் பவுலிங் பண்ணுற டீமோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி டியூ காரணமாக இருக்கலாம். நேற்றுலாம் சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் எடுத்தாங்க SRH. டோனியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேசிங் தான் நாங்களும் எடுக்கலான்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஸோ பிகாஸ் ஆஃப் த டியூ பேட்டிங் வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றனால ஸோ டியூ ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஏர்லியில் ஸ்விங் அண்ட் சீம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாகும். ரொம்ப நான் ஃப்ளாட்டாக பேட்டுக்கு வரும்னு நான் சொல்லலை. பட் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 50% கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு ட்ரை பண்ணி நிறையா டீம் ஒன் சைடு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க எல்லா டீம் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் மேட்ச் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப லக்னோ கூடயும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லக்னோவில் பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பெரிய அளவில் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு டாப் கிளாஸ் பவுலிங்ன்றது இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ கடப்பார டீமாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனர்ஸ் நல்லா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரவங்க கொஞ்சம் ரன் அடிக்கிறாங்க. யாராவது இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு. நிக்கோலஸ் புரான் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. ஆயுஷ் பதானி ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. இந்த மாதிரி 3 பேர் மாற்றி ஒரு மேட்ச் அடிக்கிறதுல தான் உங்களுக்கு ரன்னுன்றதே வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஆவேஷ் கான் ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணிட்டு இருந்தார். போன மேட்ச் அதையும் வந்து கோட்டை விட்டார். ஸோ பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட லாஸ்ட் மேட்ச்சில்.
ஸோ மேட்ச் அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஆபத்துன்றது இருக்கும். ஸோ மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் அவருமே மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டாக 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ வெனியூவில் வந்து பார்த்திங்கன்னா 20+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ இவரும் 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டில் எந்த ஓப்பனர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதிக ஸ்கோர் போகிறதுக்கு, யார் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேபி மார்க்ரமும் மிச்சல் மார்ஷும் யாராவது ஒருத்தர் இந்த டீமோட ஓப்பனர்ஸ்க்கு ஒரு விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பவுலிங் அட்டாக்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பவுலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுலிங் இல்லை. சாதுல் தாகூர் அவர் போடுவார் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அளவுக்கு நான் ஒரு டாப் கிளாஸ் பவுலிங்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங்கை. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஸோ இவங்க ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்கும். நான் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது போடுறப்ப மார்க்ரம் எட்ஜ் ஆகி அவுட் ஆனார். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் மார்க்ரம் அவர் ஒரு மேட்ச் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் போடுறப்போ அவர் மிச்சல் மார்ஷ் ஒரு மேட்ச் அவுட் ஆனார். பட் ஸ்டாட்ஸ் 2 பேருமே நல்லா வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மதியம் மேட்ச் நடக்குது, மதியம் மேட்ச்சு. ஸோ நான் பவுலிங் போகிறேன்னா பேட்டிங் போகிறேன்னா கேட்டிங்கன்னா அந்த மதியம் மேட்ச்ன்றனால நான் பேட்டர்ஸ்க்கே ஃபேவரபுளாக போகலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ட்ரெண்ட் போல்ட் வந்து மிச்சல் மார்ஷ் எடுத்துடுவார், மார்க்ரம் எடுக்கலாம், தீபக் சகர் அந்த மாதிரி ட்ரை கூட பண்ணி பாருங்கள். மார்க்ரம் மஸ்ட் பிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவுலிங்கே போட்டுறாரு. இப்போ நீங்கள் பிக் பண்ணுறதா ட்ராப் பண்ணுறது மாற்றி யாரை பண்ணணும்னா நீங்கள் மிச்சல் மார்ஷ் வேணால் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்ரம் வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்ததுனால ட்ரீம் டீமில் கண்டிப்பாக வந்துடுறாரு. ஸோ அவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆனாலும் பவுலிங் இருக்குது அவருக்கு. பட் மிச்சல் மார்ஷ் ஒரு பேட்டராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமில் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது. ஹர்ஷதீப் சிங்க்கு அவுட் ஆகிருக்கார். அப்படின்றப்ப ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம், இல்லை தீபக் சகர் எடுக்கலாம், ஏரில் ஸ்விங்கன் சீம் இருக்கலாம். பட் மதிய மேட்ச்னால அந்த ஸ்விங்கன் சீம்ன்றது கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் பேட்டர்ஸோட தான் போகலாம். ஒரு 70% பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மதிய மேட்ச்ன்றனால. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கில்டன் ஓப்பனர் வந்து வான்கடேயில் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா செம்ம சென்சபிளாக ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2-3 மேட்சாக செம்ம ஃபார்ம்லேயும் இருக்கார். இவங்க அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸை பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போகலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒன் சைடாக போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கனால இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு இவரை பவுலிங்க்குமே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வான்கடேயில் SRH கூட ப்ளே பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்ததுனால அவரை பவுலிங் பண்ண வச்சு 2 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். ப்ளஸ் சேசிங்கில் பேட்டிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணார். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த பக்கம் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிக்கோலஸ் பூரான் தான் உள்ளே வருவார். நிக்கோலஸ் பூரான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு டேவிட் மில்லர் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ஓவர் தருவாங்க. ஏன்னா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸோ இல்லை எந்த சீமர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட பால் போட்டு அவுட் ஆயிருன்றதை கொஞ்சம் கணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் த ஐபிஎல் அந்த ஒரு ஃபஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் ஒரு பாதி முடிஞ்சிருச்சு ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஐபிஎல் மேட்சை முன்னாடி ஆஃபில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நிறையா பிளேயர்ஸை கணிச்சிட்டாங்க. அவங்க இந்த ஆஃபில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாப்பில் ரொம்ப ஒரு மட்டமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ சூப்பராக ஃபார்முக்குன்றது வந்துட்டு இருக்காங்க. அதுவுமே நோட் பண்ணக்கூடிய விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் பூரானா கரெக்டாக தூக்கிட்டு இருக்காங்க, அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுமே பெரிய அளவு ஷாட்ஸ் இல்லை. மும்பை இந்தியன்ஸ் எகேன்ஸ்ட் 30 ஆவரேஜ் இருக்காரு. வான்கடேயில் ஷாட்ஸ் இருந்தது அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த KKR ஈடன் கார்டன்ஸில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நடந்த மேட்ச்சில் மதியம் மேட்ச் நடந்துச்சு. ஸோ பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணால் 70 ரன்னுன்றது அடித்தார். ஸோ மேபி அந்த மாதிரி போகும்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் GLல நிக்கோலஸ் பூரானே தினமும் நிக்கோலஸ் பூரானா மேட்ச் ப்ளே பண்ணுறப்பலாம் GLல கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணலாம் அவர் பேட்டிங் வரப்போ. அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ஓவர் தரலாம். அப்படின்றப்ப நிக்கோலஸ் பூரான் ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சைனிங் சான்சஸோட ஃப்ளாப்பிங் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ வில் ஜாக்ஸ் பவுலிங் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங் சேசிங்காக இருந்தால் அவர் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவார். அப்படின்றப்போ இந்த மேட்ச் வில் ஜாக்ஸு ஒரு நல்ல கீ பிளேயராக இருக்கலாம். ஸோ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸ்பின்னு அதுவும் அந்த ஸ்வீப் ஷாட்லாம் அக்யூரேட்டாக ஆடுறாரு. எந்த பாலுமே அந்த ஸ்வீப் ஷாட்டு மிஸ் ஆகவே இல்லை இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். நோட் பண்ணிங்க. திலக் வர்மாவுக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. பாவம் நல்ல ஸ்டாட்ஸஸ் இருக்கார், சூப்பர் ஃபார்மில் இருக்கார். பட் பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. 2-3 மேட்சாக வராரு. ஒரு 10 ரன் தான் அடிக்கிற மாதிரி தான் பேட்டிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்த மேட்ச்சுமே அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் பெரிய அளவில் இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில். ஸோ இவங்க எல்லாமே ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபார்ம்லேயும் இருக்காங்க எல்லாருமே. அப்படின்றப்ப திலக் வர்மாவுக்கு பேட்டிங் கிடைக்கிறது கஷ்டம். பட் இன்னொன்று என்ன எனக்கு ஒரு இன்ட்யூஷன் என்ன தோணுது அப்படின்னா இந்த மேட்ச் சாதுல் தாகூர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் ஒரு சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்ருவாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ மேட்ச் கூட அந்த பிச்லேயும்
மும்பை இந்தியன்ஸ் கூடயும் விக்கெட் எடுக்கல. ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தா 8 விக்கெட் எடுத்திருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஷார்துல் தாக்கூர் இந்த மேட்ச் ஒரு சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இன்ட்யூஷன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பவுலிங் வீக்காக இருக்குது. ஸோ திலக் வர்மாவுக்கு பேட்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹர்திக் பாண்டியாவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி 30 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ 30 ரன்கள் ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. அவருமே ஒரு டபுள் ஆப்ஷன் பவுலிங் போடுவார், எப்படினாலும் ஒரு விக்கெட்ன்ற பிக் பண்ணிடுவார். டெத்துலேயும் போகிறார், அடி வாங்கினாலும் மேக்ஸிமம் டெத்தில் போகிறாரு. ஸோ தீபக் சாருக்கு இவர் டெத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் போகிறதுனால இவர் தான் போகிறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். பேட்டிங் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா இவங்களே முடிச்சு விடுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ நமந்தீர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், நல்ல ஃபார்மில் இருந்தார். அவங்களாம் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டில் இருந்தப்போ நமந்தீர் தான் கொஞ்சம் ஃபார்மில் நல்லா பேட்டிங்கிறது ஆடிட்டு இருந்தார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதையும் சேசிங்கில் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு நமந்தீர். அதையும் நோட் பண்ணிங்க. இல்லை மேட்ச் சான்ஸ் கிடைக்கிறப்போலாம் இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமந்தீர். அதே மாதிரி அங்கீஷ் ரகுவன்சி, ஆயுஷ் பதோனி, நிறையா பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா சொல்லிகிட்டே போகலாம். சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. த்ருவ் ஜுரேல். ஸோ அந்த மாதிரி தீபக் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்லியராக போடுறப்ப அவங்க அந்த சைடு விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் விக்கெட்டு, பெரிய உள்ள ஸ்டாட்ஸ் இல்லை. மேபி ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 14 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு வான்கேடையில். ஷார்னர் எப்போயுமே டைட் பவுலிங் யூஸ் பண்ணுவாங்க, விக்கெட் ஆவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. பும்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பெரிய உள்ள விக்கெட் டேக்கிங்ன்றது இல்லை. ஸோ 44 மேட்ச்சில் 52 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக அவ்வளோவா விக்கெட்டுன்றது அவர் எடுத்தது கிடையாது. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெத் ஓவரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு ஒரு நியூ ரோல் கொடுத்துருக்காங்க, டெத்தில் நீ போடுன்னு சொல்லி நல்லாவே போட்டுட்ருக்காரு. ப்ளஸ் ஸ்டாட்ஸுமே செமையாக வச்சுருக்காரு இந்த மேட்ச்சு. வான்கேடையில் மட்டும்தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் கம்மியாக இருக்குது. 15 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எகெயின்ஸ்டாக 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் புதூர், கரண் சர்மா இல்லை அஸ்வினி குமார் யார் வேணால் வரலாம். ஸோ கரண் சர்மாவும் அஸ்வினி குமாரும் வந்து அவங்க 2 பேருமே நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்க்கு. விக்னேஷ் புதூரை பொறுத்த வரைக்கும் பெரிய உள்ள ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே கூட பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பெரிய உள்ள சான்ஸுமே கிடைக்கல, பெர்ஃபார்மே பண்ணலை. ஸோ அவ்வளோதான் இந்த டீமுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும், மார்க்ரமாக இருக்கட்டும், இவங்க தொடங்கினா மட்டும்தான் உங்களுக்கு லக்னோ வந்து ஒரு டீசென்ட் ஸ்கோருன்றது வரும். நல்லா அடிக்கணும், இவங்க 2 பேரும் நல்லா ஹிட் பண்ணால் தான் டீசென்ட் ஸ்கோருன்றது வரும். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வரவங்கலாம் டப்புன்னு அவுட் ஆகிடுவாங்க. பியூர்லி ஒரு ஒன் சைட் மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச்னால பேட்டிங் ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோ இல்லை ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா அதிக ரன்கள் அடிக்கலாம். சேசிங்லேயும் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டர்ஸ்க்கு நீங்கள் அந்த ஒரு டீமை மட்டும் அந்த ஆஃப்டர்நூனை கணக்கெடுத்து லாஸ்ட்டில் பிச்சர் போட்டு பார்த்துட்டு ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லி டீமாக போட்டு பாருங்கள், எப்படி போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஒரு டிப்ஸு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈடன் கார்டன்ஸ் மேட்ச்சை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த மதியம் ஆஃப்டர்நூன் மேட்ச் மட்டும்தான் அந்த ஈடன் கார்டன்ஸ்லாம் அவ்வளோ ஸ்கோரு அவ்வளோ இதுன்னு போச்சு. நைட்டில் ப்ளே பண்ண மேட்ச்லாம் அவ்வளோ ஒரு இது இல்லை பேட்டிங்க்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சல் மார்ஷை வந்து பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மிச்சல் மார்ஷு இவரும் 2 பேருமே ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் தான். அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் அந்த பக்கம் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கனால தூக்குறதுக்கான சான்ஸுமே இருக்கும். பட் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதிக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 20+ போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்ரமாக இருக்கட்டும், மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும். மார்க்ரம் நான் சொன்ன மாதிரி டபுள் ஆப்ஷன் எப்படினாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிளேயர் பார்த்து ஒரு நல்ல ஆத்தென்டிக் ஷாட்ஸாக ஆடி சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அவர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே ஒரு நல்ல ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் தான் ஒரு தூண்கள். நிக்கோலஸ் பூரானுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. அவருமே ஒரு ஹிட்டர்னால் அவரை கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல். ஸோ இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்களோட ரன்களை நம்பி தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க பார்த்து ஆடனா சொல்லி அனுப்புவாங்க. இவங்களுமே விக்கெட் விடாமல் ஏர்லியராக விக்கெட்ஸ் போகாமல் கேம் போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இல்லை அதிகபட்சமாக மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒன் சைடாக போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மார்க் நம்ம பிக் பண்ணால் பாருங்கள், ஏன்னா ஒரு டபுள் ஆப்ஷன். ஸோ நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ரிசர்வ் பண்ணிட்டு சொல்லவே தேவையில்லை. பட் ஸ்டாட்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் வச்சுருக்காரு. பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிஸ்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கோலஸ் பூரானுமே நம்ம ட்ராப் பண்ணுறது பல பேர் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட 30 அடிச்சிருக்காங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்க ஃபார்மில் கண்டிப்பாக நிக்கோலஸ் பூரான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை ஆஃப்டர்நூன் மேட்ச் எகெயின் வந்து ஒரு நல்ல பேட்டிங் இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பவுலர்ஸ் அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நிக்கோலஸ் பூரான் வந்து அடின்னு அடித்து பயங்கர ஹிட்டிங் பண்ணி ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா 2-3 மேட்சாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கார். ஸோ ஒரு ரிஸ்கி ட்ரையாக
ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கோலஸ் பூரானி, ரிஷப் பண்ட்டியும். மற்றபடி ஆயுஷ் பௌதனி கிடைக்கிற சான்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். டேவிட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 35 ஆவரேஜும் வென்யூவில் 30 ஆவரேஜும் வச்சிருக்காரு. இதுவுமே நோட் பண்ணக்கூடிய ஸ்டாட்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்எஸ்ஜி விக்கெட் விடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சாதுல் தாக்கூர் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்யூஷன் தோணுது. மேபி இந்த மேட்ச் சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது. சாதுல் தாக்கூரை ட்ரை பண்ணி பாருங்கள். திக்விஜய் சிங்கை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அவரோட பவுலிங்கில் கேட்ச்ன்றது நிறையா விடுறாங்க. பட் ரவி பிஷ்னாயை கம்பேர் பண்ணுறப்ப திக்விஜய் சிங் நல்லாவே பவுலிங் பண்ணுறாரு. ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம் மிடில் ஓவர்ஸில். ஸோ ஆவேஷ் கான் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரின்ஸ் யாதவ் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர். அப்படி போடுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேபி பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ஏர்லியராக ஆடிட்டாங்க இல்லை லேட்டாக ஆடிட்டாங்க அப்படின்னா கேட்ச் மாட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இவருமே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வான்கடையில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ அதன்படி லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக இந்த மேட்ச்சு திக்விஜய் சிங் மிடில் யூஸ் ஆகலாம். பிரின்ஸ் யாதவ் அதே மாதிரி ரிஸ்கி பிக்காக உங்களுக்கு நிக்கோலஸ் இவங்களாம் டாப் கிளாஸ் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் வந்து ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ரிஸ்கி பிளேயர்ஸாக இவங்கள பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக திக்விஜய் சிங்கு அதே மாதிரி பிரின்ஸ் யாதவ், ஆயுஷ் பௌதனி, டேவிட் மில்லர்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ரவி பிஷ்னை இந்த சீசன் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. அவரோட லக்னோவில் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதுவும் போச்சு. அதே மாதிரி அப்துல் சமாத் கிடைக்கிற சான்ஸில் அவருமே ஒரு 10 பாலுக்கு 30-20ன்றது ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. நோட் பண்ணி பாருங்கள். நிறைய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் யாருமே லோ பர்சன்டேஜ் கிடையாது. நமந்தர் மட்டும்தான் லோ பர்சன்டேஜ் இருப்பார். அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லைன்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். இந்த மேட்ச் வில் ஜாக்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் கீ பிளேயராக இருக்கலாம். ஏன்னா பவுலிங் யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் பேட்டிங் வரதுக்கான சான்ஸுமே இருக்கும். மற்றபடி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யாரும் இல்லை. இங்கே வரக்கூடிய ஒரு பிளேயர் லோ பர்சன்டேஜ் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வில் ஜாக்ஸு ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் எடுத்திருப்பாங்க. 60% எடுத்திருப்பாங்க. அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்ட் பிக்ஸாக கரண் சர்மா, அஸ்வினி குமார் 2 பேர் யார் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நம்மளோட மேட்ச் அனலைசஸு. ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அவங்க பேட்டர்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அவங்க பேட்டர்ஸ் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப மோஸ்ட்லி இந்த டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். லக்னோவில் ஆவேஷ்கான நான் வந்து ஸ்டாட்ஸ் வைஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சாதுல் தாக்கூரை நான் இன்ட்யூஷன் வைஸ் சொல்கிறேன். இந்த மேட்ச் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம் சென்டரை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், மிச்சல் மார்ஷ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், வில் ஜாக்ஸ், ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் வில் ஜாக்ஸ். ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்கில்டனை கேப்டனாக போட்டிருக்கேன். வான்கடையில் சூப்பராக பண்ணியிருக்காரு. வான்கடையில் மட்டும்தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ரிஷப் பண்ட் ஒரு ரிஸ்கி ட்ரை. சூரியகுமார் யாதவ், மிச்சல் மார்ஷ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், சாதுல் தாக்கூர், ஆவேஷ் கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ரம் தான் அவங்களோட ஹோல் பர்ஃபார்மன்ஸே கொடுப்பாரு. எகெயின் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ரிக்கில்டன் அதிக ரன்கள் அடிப்பார். ஸோ விக்கெட்ஸ் விழுகிறப்ப மோஸ்ட்லி அவருக்கு வந்து ஸ்டம்பீட்ஸு கேட்சஸ் நிறையா வரதுக்கான சான்ஸுமே இருக்குன்றது போட்டிருக்கேன். மிச்சல் மார்ஷ் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஒரு இன்ட்யூஷனுக்காக ஒரு சாதுல் தாக்கூரை பிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிஸ்க்கு தான் எனக்கு தோணுதுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். அவர் ஃப்ளாப்பாகவும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டாட்ஸ் பெரிய லெவலில் இல்லை. ஸோ ஆவேஷ்கானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ தான் நம்மளோட டீம்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.